ஹாய்ங்க, பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உண்டான தேவ வசனம் கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமாங்க, நன்மை செய்யறதுக்கு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகத்துல நன்மை செய்யறது தான் ஒரு பெரிய காரியமே. நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சா அதை மார்க் பண்றதுக்கு, அதை கேலி செய்ய, கிண்டல் செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் செய்யும் போது நல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா நம்ம ஒரு நாளுமே நன்மை செய்யறதை விடவே கூடாது. நன்மை செய்யறதுங்க நீங்க வெறும் காசு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இல்ல அவங்களுக்கு ஏதோ உதவுறது, இந்த மாதிரி காரியங்கள் மட்டும் இல்ல. தேவனுடைய வார்த்தையை சொல்றதும் நன்மைதான். சில பேர்கிட்ட காசு, பணம், அந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள் இருக்காது. ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்ம கொடுக்குற காசு பணத்தை விட ரொம்ப விலையேர்ந்த ஒண்ணு. அது இதுவே ஒரு நன்மை தான். நம்ம கர்த்தருடைய வசனத்தை ஒருத்தவங்களுக்கு சொல்றோம், தெரியாதவங்க அறியாதவங்களுக்கு அதை சொல்லி அவங்களுக்கு ஒரு பலன் தரோம், அதனால அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னா கண்டிப்பா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். 1 கொரிந்தியர் 15:58 சொன்னது போல, நீங்க ஒரு நன்மை செய்றீங்க, கர்த்தருக்காக அந்த நன்மை செய்றீங்கன்னா அதை கர்த்தர் ஒருபோதும் வீணாக விடவே மாட்டார். அதனால என்னைக்குமே நம்ம நன்மை செய்யணும். அதில் நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ஆவியை நம்ம அப்படியே குறைச்சிக்க கூடாது. நம்ம இன்னும் மென்மேலும் வளர்ந்து கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படுமோ அதை கேட்ட வண்ணமாக நம்ம எல்லா நன்மையும் செய்யணும். நீங்க கண்டிப்பா ஜபத்துல அதை கேளுங்க. தேவன் அதை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.